بسم الله الرحمن الرحيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري. அதுல அபராத் நல்ராத் பார்த்தோம். நல்ராத்துல அவர் மையத்துல எழுதின ஆக்சுவலா மையதுன்றது வரல. இது அவருடைய மக்காலோட கலெக்ஷன் வந்துச்சு இல்லையா? மஜ்முஅத்தும் மின் மக்காலாத்துன்னு வந்துச்சு. ஆக்சுவலா இதுல இது எழுதியிருப்பாரு, மையில் எழுதியிருப்பாரு. வந்ததுல முதல் மஜ்முஅத் மக்காலத் அது இஸ்மாயில் ஓ இது கலெக்ஷன்ஸ் தான் வருதா? மையது இது வந்துச்சு இல்ல? கலெக்ஷன் சரிதான் மையில் மக்காலத் இஸ்மாயில் அப்படின்னா நல்லா இருக்கு. ஆமா மையதுல நவராத்திரி டாபிக்ல கதை எழுதியிருந்தாரு. அதைத்தான் கிதாபா போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அபராத் ஒன்று, இதுல 9 கதை. அதுல 3 கதை வந்து ஹிஜாப் ஹாதியா பத்தி, ஒண்ணு வந்து முக்தபிசா ஹிசா பத்தி, அப்புறம் 5 வந்து இதைத்தான் அந்த இது பாத்தீங்களா? சராஃபுல் குபூர் பாட்டு என்ன? பென்சில் எழுத ஞாபகம் இருக்கும் பாக்கணும். சரி friends. அப்புறம் 5 கதை வந்து அரபஹல் மன்சூசி. அது 5 கதை வந்து மன்சூசி அரபி ஆக்கியிருந்தாரு. என்னென்ன 5 கதைனா ஷஹதா, ஜிக்ரா, ஜஸா, லஹ்வியா, இன்திகாம். இந்த 5 தான் அது. 9 கதையில 3, 1, 4, 4, 5, 9 கரெக்டா முடிஞ்சிச்சா? இந்த 9 கதை தான். இந்த 9ல 3 வந்து வதாஹ மன்சூத்தில் ஹிஜாப் ஹாதியா பத்தினது. ஒண்ணு வந்து அஜ்வான ஃபரீத் ஜிப்ரானோட சராஹுல் குபரோட அமெரிக்கன் கதையை பத்தி எழுதுனது. மிச்சம் 5 வந்து இவர் அரபி ஆக்குனது. அரபகனா டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னு அர்த்தம். அரபி ஆக்குனது என்னன்னு ஷோதா, திக்ரா, ஜஸா, லஹ்யா, இன்திகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தபாவல் குதாப் யாம் 1916 அது பிரிண்ட் ஆச்சு. அப்புறம் ரிவாயத் சபீலி தாஜ். சபீலி தாஜ் இவரோட தான். இது ரிவாயாவாது. இது வெறும் சபீலி தாஜ் மட்டும் வந்து ஒரு தர்ஜிமத்துக்கு ரிவாய் பிரெஞ்சு ரிவாயத்தோட டிரான்ஸ்லேஷன். அந்த பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன் டாபிக் எழுதிட்டீங்களா? ஒரு இண்டெக்ஸ் போட்டுட்டீங்களா? போட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றா பில்ட் பண்ணணும். ஸோ தர்ஜமஹால் மன்சூத்தி மின் லகத்தில் ஃபரன்சியா தசர்ரஃப பிஹா. இது வந்து பிரெஞ்சுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணதான். அசாசன் மாசாத்து சாரியா தம்சீலியா. மாசாத்து ஷாரியான உணர்ச்சி ரீதியான இது சொல்றது. மாசாத்துனா நிராசை, கவலை அந்த அர்த்தத்துல வரும். அது சம்பந்தப்பட்டதோ மேபி இருக்கலாம். கதவஹால் ஃபரன்சு குவைபா அஹது உதபா. பிரெஞ்ச் குவைபா இல்ல குவைபியான்னு சொல்லலாமா? சம்திங் ஏதோ ஒரு பேர். ஒரு அதுல அவர் எழுதுனதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அகது உதபாய பண்ணி தாசியால் ஃபரன்சா. இந்த 19th சென்ச்சுரியில பிரான்ஸ்ல அவர் ஒரு லிட்ரேச்சர் பர்சன். அவர் ஆதஹா மன்சூரி ஜஹலூல். இதுதான் இவர் சொன்னாங்க. ஜஹலூலுக்கு கிஃப்டா கொடுத்திருப்பாரு. எப்போ? 1920ல. கிஃப்டட் புக்ஸ் எழுதியிருக்கீங்களா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அது ஃபபைலா அவு பூல் ஃபெரிஜ் பர்ஜீனி. என்ன வந்துச்சு? ரிவாயத்து பூல் ஃபர்ஜீனியோடைய தர்ஜுமா தான் அல் ஃபலீலா. ஃபலீலான்னு சொல்லலாம், பூல் ஃபர்ஜீனின்னு சொல்லலாம். சாகாவா நன்ஷூத்து இந்த தர்ஜுமத்திலான லஹத் ஃபர்ஜியா. இதுவும் பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன் தான். ஜாலஹா பி உன்வானில் ஃபலீலான்னு டாபிக் வச்சாரு. சர்வத ஹாதில் கஸா அலா அஹதாசி லல்லம் நஹமில ஹுப்பல் உத்ரா. ஹுப்பல் உத்ரான்னா நார்மல் ஹுப்பா அந்த இது பத்தினது தான். லி பூலில் ஃபரஞ்சி. பூல் பூல் ஆஃப் ஃபெரஞ்சி ரெண்டுமே. அந்த இது நான் சொன்னேன்ல லைலா மஜ்னு அது மாதிரி மாஜித் வள்ளின்னு ஒரு புக்கு ஒன்று வரும். இங்க எழுதல, இங்க இருக்கல மாஜித் வள்ளி. அதே மாதிரிதான் பூல் ஃபரஞ்சியோடைய காதல் கவிதை இந்த புக்கு. இது அதிகமா ஹத்தன் முகாஃபாத்தன் ஜித்தன் முகாஃபாத்தன் பி சபீலா யபகி ஹாத ஹுப்ப ஹாலிதன் இவர்கள் அபதி குழுவியும் நபியா. நார்மல் தான். அவங்க உள்ள பேசலாம். அவங்க உள்ளத்துல அது வந்து அதை பாதுகாக்கிறது சம்பந்தமான இந்த ஹுப்ப பாதுகாக்க சம்பந்தமான ஒரு எல்லாருக்கும் உள்ளதா ரைட்டு. والقصة في أصلها من تأليف الكاتب பர்னார்தீன் டி சான் லீர். இவரு பிரெஞ்சுல ஒரு மேல் தான். இந்த கதை வந்து அசல யார் ஒருத்தன்னா தி ரனாதி தி ரனாரதீன் டி சான் லீர்.
அந்த டீங்க இனிஷியல் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து லாஸ்ட் டைம் இனிஷியல் நடுவில் போட்டு எழுதுவாங்க இல்லையா. ரணாதீர் டி ஷாந்தீர் அவர் எழுதின கதையோட டிரான்ஸ்லேஷன் தான் என்னது, ஃபதீலான்னு சொல்லலாம், போல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஓகே வஹ்வ, இவர் வந்து இவர் 19th செஞ்சுரியில உள்ள ஒரு அதீப் தான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு குவைபும் சபீல் தாஜோட டிரான்ஸ்லேஷனு. பட் இது வந்து பிரெஞ்சு பேர் வரல. இங்க போல் ஃப்ரெஞ்சினிங்கிறது பிரெஞ்சு நேம் தான் நினைக்கிறேன். இவர் அதுக்கு ஃபலீலான்னு பேர் வச்சார். ஓகே இருக்கட்டும். இது எந்த வருஷம் எழுதுனா 1789 எழுதுங்க. எப்போ பிரெஞ்சுல. ஆனா இவர் எந்த வருஷம் பிறந்தாரு, 1876 தான் இவர் பிறந்திருக்காரு. சரியா, அந்த இந்த கதை எழுதுனது 1789, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதுனது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்புறம் ஷாயிர் அப்படிங்கிறது ரிவாயா. மூணுமே ரிவாயா தானா, நாவல். அசலி லான்வான் சீரானு தி தி ரஜ்ராட் அப்படிங்கிற பேர். ஷாயிர் அப்படிங்கிறது அசல் டாபிக் வந்து சீரானு தி ரஜினாத் அண்ட் ஷக்சியத்தி தி நப்சில் இஸ்மி லி காத்திப் அல் ஃப்ரெஞ்சி அதுமோன் ரூஸ்தான். இது இங்க வந்துச்சு இல்லையா, அதுமோன் ரூஸ்தானும் ஷாயிர். ரிவாயத்து ஷனாதி ரிஜ்லா கலீல் பஞ்சி அதுமோன் ரூஸ்தான் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கிறார். அவர் தன்னை பத்தி எழுதின கதை தான் சீனாதி ரிஜ்லாட் அப்படிங்கிறது ஷாயிர் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். அண்ட் ஷக்சியத்து பின் நப்சில் இஸ்மைல் காத்தூர் அவருடைய இதை பத்தி எழுதுனது தான். ஓகே, விஷயத்துக்கு லோகத்தில் அரபி 1921 தான் அரபிக்ல பப்ளிஷ் ஆகுது. ஏன் அதிகமா அப்ப பிரெஞ்சுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு அப்பவும் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, இப்பயும் வருது. அதிகமான கிதாபுகள் யூனிட் 7 பிரெஞ்சோட டிரான்ஸ்லேஷன் தான். நம்ம பிரெஞ்சுல நல்ல லிட்ரேச்சர் இருந்திருக்கணும் இல்லையா. அது நம்ம ஃபுல்லா படிச்சுன்னா நமக்கு என்ன அப்படிங்கிறது முழு விவரம் தெரிய வரும். அது இந்த மாதிரி யோசிக்கும் போது சில லிட்ரேச்சர் படிக்கலாம்னு தோணுச்சு. பிரெஞ்சோட லிட்ரேச்சர் எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய இது வந்து பிரெஞ்சோட டிரான்ஸ்லேஷன் வருது 7th யூனிட்ல குறிப்பா. மற்ற மாடர்ன்ல சொல்றேன், கிளாசிக்ல முன்னாடி இருந்ததுல அரபி கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி கை பார்ப்போம். அப்புறம் நாஜித் வலி தஹ்தல் இலாலி ஜீசுஃபூன் அவர் தஹ்தல் இலாலி ஜீசுஃபூன்னா இதுவா. ஓகே, சாயல் மன்சூதி பாதான் தர்ஜமா இதுவும் பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன் தான். ஜலஹா பி உர்மான் மாஜித் வலின்னு பேர் வச்சு காத்திபுல் ஃபரன்சி அல்போன்சி கார் அப்படிங்கிறவருடைய என்னென்ன பிரெஞ்சு புக் வருது, பிரெஞ்சு நேம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சபீல் தாஜ் வந்து பிரெஞ்சு குவைபா வருது. அப்புறம் பூலு பிரெஞ்சு ஃபதீலா வந்து ராணிதீன் தி ஷாண்டியோடது. ஷாயிர் வந்து அதுமோன் ரூஸ்தானோடது. மாஜியோதலீன் வந்து அல்போன்ஸ் காரோடு இருக்கணும். அப்புறம் முஹாலராத்தி வன்ஃபூர்த்தின்னு ஒரு புக் வாங்கி மஜ்மூதுல் நம்பூமுல் மன்சூர் அல் அரபி ஃபி ஹாதிரிஹிம் மாபிஹிம். அப்போ இருந்தவங்களுக்கும் முன்னாடி இருந்தவங்களுக்கும் ஒரு நல்ல புக் இது. ஜமாஹா பி நப்சி துல்லாப் பி நப்சிஹி பி துல்லாபில் மதாரிஸ் ஒகதபா ஃபில் முக்தாரத் வாஹித் ஃபகத். ஸோ இவர் அதுவே அவரே தோத்திருக்காரு ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி, நாட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. துபியா ஃபில் முக்தாரத் ஃபில் வாஹித். ஸோ இது வந்து சோசன் ஒரு சிலது மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சாரி டிரான்ஸ்லேட்டுங்கிறாங்க, பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு வால்யூம் தான் இருக்குது. முஹாதாரா அவருடைய கிளாஸ் எடுத்தது இருக்கட்டும். முகமது தைமூர் இல்லை, முகமது தைமூர் பார்க்கறவங்கலாம் கடைசியில பார்க்கணும். சிலபஸ்ல அப்பப்போ இந்த மாதிரி சைட்ல வரவங்க எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். இங்க பாருங்களேன், கிதார் அப்படிங்கிறது இவருக்கு தான் வருது இல்லையா. 1917 இதாங்க இங்க 1917 தான் வருது. மஜரியா சஹூன் ஓகே இருக்கட்டும். சாப்பிடும் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு வருது.
كان واحدا من أسيس أدب القصص المصري مثل تركية القاهرة أوكي காகிதால பார்த்தானாரு இப்போ பிறந்தோ வாழ்ந்தோ எல்லாமே காகிதால தான் வாலிபு அகமது தைமூர் இவருடைய கசின் தான் மஹமூத் தைமூர் நம்ம சிலபஸ்ல உள்ளவர் இவருடைய அப்பா பேர் என்ன அப்பா பேர் வரலையா கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் பிரான்சுக்கு போனாரு ஜெராசிம் கானம் படிக்கிறதுக்காக வேண்டி ஒரு வழக்கின ஆதாயிலா காணினா சலுகை பொங்கி ஹர்பில் ஆளுமையா வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால 1914ல ஊருக்கு வந்தார். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஊருக்கு வந்து திரும்ப போக முடியாம மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் இருப்பாரு, வேற ஞாபகம் இருக்கா? மீஷால் மாலூஃப் இல்ல, மீஷால் மாலூஃப் மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. வேர்ல்டு வார் ஒன் மிஹாயில் நைமான். இருங்க, கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். குழப்பம் தெரியலன்னா வேற, டவுட் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஆகும். கண்டிப்பா மேகா 3வது யூனிட்ல வருவாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நசீவ் இருக்கிறாரு. மிஷால் மாலூஃப் தான் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. இப்போ இருங்க, இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லோன் வரும். மிஷால் மாலூஃப் இன்னொருத்தமே அஃபாத் ஆயிடுவார், திரும்ப போக முடியும். இவரும் செகண்ட் வேர்ல்டு வார். மிஷால் மாலூஃப் 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னா இவங்க பிறந்தது ஆதையில லெபனான் ஜாயம் மிஸ்டிங் 1938ல இருக்காரு. ஸோ அப்போ மயிரா அண்ணா பிளைமர் ஹாபிசாமியா ஹாலத் ஜோனல் பற்றி ஒரு செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் யாருக்கு வரும்? இதுக்கு முன்னாடி யாருக்கோ படிச்சோம். ஸோ பிரேசிலே இருக்காங்க, போக முடியாம நீ தங்கி வரல, அதனால காஃபி ஜாலா வெயிட் வச்சு ஷோர் நீச்சா செகண்ட் வேர்ல்டு வார் தான். அப்போ இல்ல, அதோட நம்ம இன்னொன்னு பார்த்துருவோம். ஜிப்ரான் ராகுல் குபோர் கிதாப் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. லோன் வரும். இல்ல நம்ம படிச்சதுல அகமது ஷோக்கிலாம் என்ன பண்ணோம், நம்ம படிக்கல, இல்ல படிச்சதுல யாரோ வருவாங்க. அதான் இல்ல, வேற வாய்ப்பு இல்ல. சரி, அதை பிரச்சனை இல்லை. ஆனா சராகு இப்போ போல் ஜிப்ரான்ல இல்லையே. இல்ல, இல்லையே இல்லை. அப்படியே சராகு குபூர் யாரோடதுன்னு அதுல வந்துச்சு அப்படின்னா நம்ம நெட்ல தான் பார்க்கணும். ஜிப்ரான் தான் வருது. அது பசாத்தியா أربعة أوتوماتيكية وهي كتاب الأول بعد ذلك مدينة دفاع عنه. أربع قصص
சராகுல் குபூருங்கிறது அர்வாகுல் முத்துமதினால வர்ற ஒரு கதைன்னு போட்டிருக்கு. பட் சராகுல் குபூர் ஜிப்ரான் சம்மந்தப்பட்டு அவருக்கு அப்ப கரெக்ட் தான். அர்வால் முத்துமதினால வர்ற ஒரு கதை தான் சராகுல் குபூர். அப்ப அவங்க சொன்னது கரெக்ட் தானே? யார் இதுல வந்துச்சு இது? அன்சூர்த்தியா? யார் இதுல? இல்லையே, இவரோட இல்ல. முகமது அப்துல்வா? அன்சூர்த்திக்கா வந்துச்சு. சரி, இங்க இருக்கு. இவராஜ். அதுதானே பாட்டு. இப்ப நான் தெரியல. அப்ப கரெக்ட் தான். அவர் அமெரிக்கன் ஸ்டோரிஸ், அதாவது குபுர் ஜிப்ரானோடது. இப்ப இது எங்க வருதுன்னா, இதுல அர்வால் முத்து மர்ரீடால அது ஒரு கதையா வருது. ஓகே, கிளியர். அப்ப அது கிளியர் ஆயிடுச்சு. அப்ப கிதாபு பேர்ல அது ஒரு கதை பேர். அப்போ நசீப் அலியில செகண்ட் வேர்ல்டு வார்ல ஸ்டாப். செகண்ட் வேர்ல்டுனால ஊருக்கு போக முடியாம போன மீஷால் மாலூஃப் தான். அது கன்ஃபார்ம். ஓகேவா? நீங்க முபினா என்ன சொன்னீங்க? நசீப் அலியில என்னவா இருந்தாரு? நசீப் அலியில நசீப் அலிலாவா? மீகாய் நைமால இருப்பாரு. இவர் மாதிரி. ஓ, இங்க வருதுல்ல. ஹர்ரியன் பிரச்சனை அரபிக்கோட இதுல நம்ம முஸ்லீமா இருந்தால அரபிக் டிபார்ட்மெண்ட்ல எடிட்டரா இருப்பார். அதை சேர்த்து சொல்லுங்க. கரெக்டா அப்ப நீங்க சொன்னது. ஸ்ரீலங்கா ஹர்பியா, அமெரிக்கா, அரேபியா, சானியா. அப்ப இந்த டீம் எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வார்ல தான் வர்றாங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கிடையாது. மீகாய் நைமா வந்து செகண்ட் வேர்ல்டு வார். சொல். போயிட்டான். அதான் இந்த ஜெய்சில் அமெரிக்கி. ஓ, அமெரிக்கன் படையில தான் இருப்பாரு. செகண்ட் வேர்ல்டு வார் எங்க இருக்கு? மீகாய் நைமா அமெரிக்கன் சோல்ஜர்ல ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. இவர் வந்து அதான் இப்போ ஆக்சுவலா என்ன சொன்னாங்க, அப்ப சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது கிளியரா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான். ஆனா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இன்னொரு ஆள் யாரோ வரும், மேஜர் டீம் இல்லாம இன்னொரு டீம்ல யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அல்லது இந்தியா மஹமூத் தைமூருக்கே இங்கே படிச்சுமா? சாய் ஜராவியா? நீ வரல. ஆனா வருது. சரி, பார்ப்போம். ஆஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராவது வருவாங்க. நம்ம முகமது தைமூர் நம்ம படிக்கல, இப்பதானே பாக்குறோம். ஆனா செகண்ட் வேர்ல்டு வார்னால யாரோ ஒரு ஆளு தொடர்ந்து இதுல வருவாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், சாரி. ஓகே, இருக்கட்டும். எல்லாரும் மசதகாத்து கூமீடியா இஸ்மாயியா முஸ்லிம் காமெடியா காமெடி சோஷியல் காமெடிக் டிராமாஸ் எழுதியிருக்காரு. அப்படியா? பரவாயில்லையே, காமெடின்ற வார்த்தை இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வருது. அது ஸ்கூல் கஃபஸ். ஆமா, இது இவரோடதுதான். கஃபஸ்னா என்னன்னு தெரியுமா? ஸ்பாரோ இந்த கேஜ்னு இருக்கும். கஃபஸ்னா கேஜ், கூண்டு. அது ஹாவியா, அவ இன்னொன்னு. அப்புறம் அவுப்ரீத் அக்ஷராத் குபியா லஹம் மஜ்பூர் ஃபசீல் ஃபசாய் மாதிரி மாத்தராஹ்னு சொல்லி கலெக்ஷன் இருக்கு. ஓகே, இருக்கட்டும். இது முகம்மது தைமூரோட. மஹமூத் தைமூர்ல உங்க அப்பா பேர் வந்துச்சா? வாரிது அகமது தைமூர் அஜீம் மாரூப். இவங்க அத்தா பேர் அகமது தைமூர். இங்க வருதா? அதுதான் பார்ப்போம். ஸோ கசின்னு வருது. அப்ப அப்ப ஏன் ஷஃபீக்குன்னு சொல்றாங்க? ரெண்டு பேர் அத்தா பேர் ஒன்னா அஹீன் தானே சொல்லணும், கசின்னு சொல்லக்கூடாது. எனக்கு அங்கதான் டவுட் வந்துச்சு. இங்க ஷஃபீக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா ஷஃபீக்குன்னா கசினுக்கு சொல்லுவாங்க. இப்ப இவங்க அத்தா பேரும் அகமது தைமூர். இப்ப இவங்க அத்தா பேரும் அகமது தைமூர்னா அஹீஹின்னு தான் சொல்லணும், ஷஃபீக் சொல்லக்கூடாது. இங்கேயும் ஷஃபீக் தான் வரும். இதுதாங்க அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேருக்கு ஒரே பேர் வச்சிருக்காங்களா? இதுதான் இப்போ கன்ஃபியூஷன். சரி, ரைட்டு. அத்தாவுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே பேரான்னு தெரியல. சரி, பார்த்துக்கலாம். இவர் வந்து இசார் மஜாலே கிசா கசீரா, ஒரு ஆயுத கிசா கசீரா. ஸோ அதில் ராயுத் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிசா கசீரால உள்ள அப்படி வர்றவர்.
அளவில் இருக்க ஹதீஸ் ஒரிகத்தை கரையுது. ஆக்சுவலா நீங்க கவனிங்களேன், நிசா கசீரால இவர் முஸ்தபா லுபி தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு. யாருக்கு முன்னாடி? சீனியர். ஆனா ராயிதுன்னு இவர் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. ராயிது நிசா கசீரா ராயிதுன்னு யாரு தான் சொல்றாங்க? சீனியர்னு டைமோட தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு யாரும் சொல்லல. மன்சூர்பியே சொல்லல. அவர் 1905ல முகமது அப்துல் வஃபாத். இவர் என்ன வருஷம்? 1924ல வஃபாத்து. 1976ல பிறகுறாரு. இவரு 92ல. இதுவரை 15 வருஷம் கழிச்சு தான் பிறக்கிறாரு இல்லையா? ஆமா. சாரி, இவர் இங்க இருக்க 17 வருஷம் கழிச்சு தான் பிறக்கிறாரு மஹமூத் அஹ்மத். இவர் அண்ணன். இந்த தம்பி தெரிஞ்சிருக்கே. 17 வருஷம் கழிச்சு பிறந்துமே கூட இவரை தான் ராயுதுங்கிறாங்க, அவரை சொல்லல. ஏன்னு தெரியல. இல்ல அரபில் அரபி, அரபில் அரபில் கிஸ்ஸா கசியா, பட் அவர் ரிவாயா இருக்காரு. சரி பார்ப்போம். ரொம்ப வருஷம் அந்த உலகத்தை கரியத்தி தர்பு சாதன ஊர்ல பிறக்காரு. காய்கிறாரு. சுவை சேவலா பார்த்தாரு. ஆஷா ஹயாத்து ஷாபியா இஃப்திலாத்தில் பியாத்தில் பலதரப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலை வாழ்ந்திருக்கா. மற்ற அசரத்தி அசர ஹாதத் கிதாபி அது தன்னுடைய கிதாபிலேயே அவர் சொல்லியிருக்கார். வாலிதும் அல்லாம அகமது தைமூர் இங்க வருது இல்ல, இதைத்தான் சொன்னேன். மற்ற அகமது தைமூர் கரச ஹயாத்துக்கும் மாநிலத்துக்கு மட்டும் இப்ராஸ் அரபுல அரபி. அவர் தன்னுடைய சொத்த மாலை எல்லாம் அரபுல அரபிக்கு தான் செலவு பண்ணாரு. அதுதான் இங்க வந்து அவர் தன்னுடைய வீட்டை வந்து ரைட்டர்ஸோட ஃபார்மா மாத்தினாரு, ஃபோரமா மாத்தினாருன்னு வந்துச்சு. ஸோ அவங்க அத்தா வந்து லிட்ரேச்சருக்கும் இதுக்கும் நல்லா செலவு பண்ணியிருக்காரு அரபுல அரபி. கானா பைத்துஹு முன்ததா அல் உலமா. இங்க இருக்கு இல்லையா, முன்ததா உலமா அவள் உதபா நஷபி ஹாதில் பியத்தி அவள் ஜவு சாயி. ஸோ அவங்க தன்னுடைய வீட்டை வந்து லிட்ரேச்சர் உலமாக்களுக்கும் உதபாக்களுக்கும் ஒரு முன்ததானா ஒரு சோசனா என்ன சொல்றது, காலிங்கா ஒரு ஃபாரமா ஒரு அசோசியனா ஒரு கூடமா மாத்தினாரு. ஸோ இது வந்து ஒரு புது சூழ்நிலையை உருவாக்குச்சுங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து ஜம்மு சாயிதுன்னா ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குச்சு. லஹரத்தி கோத்து கிதாபா முண்டு சகரி. ஸோ இவர் சின்ன வயசுல நல்லா எழுதுனா தனக்க திராசத்தன் சபை மருந்து டைஃபோட் படிப்பை டைஃபாய்டு மூலமா விட்டாருன்னு இருக்கு. என்ன படிப்பை விட்டாருன்னா விதாய் ஜராசின் மருத்துவ அக்ரிகல்ச்சர் படிக்க போனாரு, விட்டுட்டாரு. அதான் நாளைக்கு போல தெரியும். இப்ப ஃபர்ராகல் ஜராசி அரபுல இருக்க படிக்க வந்தாரு. அத்தா லிட்ரேச்சரா இருந்திருக்காரு. ஆனா இவர் மட்டும் அக்ரிகல்ச்சர் போறோம்னு நினைச்சாரா என்னமோ தெரியல. பட் வந்து திரும்ப அரபுல இருக்கு பக்கமே வந்துட்டாரு. ஒரு அரபுல ஒரு அரபுல ஆலமியா ஆலிமியா ஆதாபுல் ஆலிமியா ஒரு தஸ்ரீல் வாலிமியும் ஒரு ஷஃபீக்கு. ஏங்க அதுவும் யாரு செஞ்சிருக்கிறா பாருங்க. இப்ப பரத்ரா திராசத்தி அரபுல் அரபி வேர்ல்ட் சர்வீஸ் படிக்க வந்தது காரணம் என்னன்னா தஸ்ஜி வால்வி ஷஃபி முகமது தைமூர் அண்ணனும் மின் கசின் அண்ணனும் அப்தாவும் இவருக்கு ஊக்கப்படுத்தி தான் அவர் கொண்டு வந்திருக்கிறான் அக்ரிகல்ச்சர்ல இருந்து இந்த பக்கம். வசமா அகேகி சைஃபா மஞ்சிலா மன்சிலியா சைஃபா அவர் ஆரம்பிச்சாரு அண்ணன் கூட சேர்ந்து. இங்க அகீகின்னு வருது, இங்க கசின்னு வருது. இதை எப்படி எடுத்துக்கிறது? இங்க கசிக்கு இங்க அகீகு. இந்த அகீகு யாருன்னு ஆனா தெரியல. பார்ப்போம். ரிஜல் அஃபிகால் அக்பார் மஞ்சில் அசுதா. மஞ்சிலியா இங்க சொன்னாங்களா? சொல்லல. ஏதாவது பூ கிடைக்குமான்னு பாக்குறது கிடைக்குமா? சரி. வன்ஷா மஸ்ரகியன் பைத்தியன் மஸ்திலானி செய்ய பால மஸ்ரகியர். பைத்தியனா கவிதை ரீதியான மசரகெல்லாம் எழுதினாரு. சில இதுமே கூட அத்தரஃபி கிதாபத்தின் மன்சூபி ஒரு ஜிப்ரான் ஹைக்கல் வாயிலியா. ஸோ இவரோட இதுல இருந்து இவருடைய பிடிச்சிருந்துச்சு. யாரோடது? மன்சூத்தியோடது, ஜிப்ரானோடது, ஹைக்கலோடது, வாயிலியா. மன்சூத்தி இவர் மன்சூத்தி பிடிக்கிறது ஆச்சரியம் இல்லை, ஜிப்ரான் பிடிக்கிறது ஆச்சரியம். ரெண்டு பேருமே என்ன ரைட்டர்ஸ். ஹைக்கலும் முதலே நம்ம படிக்க சிலபஸ்ல இல்லை. ஹைக்கல் இருக்காரு நம்ம ஒயிலி இல்லை. அதனால நமக்கு ஃபேமஸ்ல இல்ல ரொமான்சியா ஒரு ரம்சியா. ஸோ இவரு ரொமான்ஸ் ரம்சி பக்கம் போறாரு. எங்க 7வது யூனிட்ல வருவாங்க. சரி 8வது யூனிட்ல இது படிச்சோம் இல்லையா அது. لقنا محمود من أخيه مذهب الواقي في خصوص العربية. ஒரு அகி கூட சேர்ந்து மதஹப வாக்கிய அரபியா மதஹப வாக்கிய என்ன பண்ணாரு? ஏத்துக்கிட்டாரு. மதஹப வாக்கினா என்னன்னு தெரியுதா? மதஹப வாக்கினா என்ன?
அது அசோசியேஷன் ஒன்று படிச்சோம்ல, அது ஒரே ஒரு யூனிக் பாயிண்ட் தான் இருக்குமா இது வாழ்க்கைக்கு என்னது? என்ன பாயிண்ட்? ரொமான்ஸேக்கு நேர் ஆப்போசிட். ரொமான்ஸே கற்பனையில வாழ்வாங்க, நீங்க கற்பனையில வாழாதீங்க, நிஜத்துக்கு வாங்கன்னு சொல்றதுதான் மதனிப்ப வாழ்க்கை. ஞாபகம் இருக்கா? வாக்கையான்னு சொல்லியே சொன்னேன். சரி. ம். இப்ப நஷர மஜ்முஅத்துல் கஸஸிய அல்-ஊலா ஃபர்ஸ்ட் கஸஸ் வந்து ஷேகுல் ஜமா ஷேகுல் ஜமாஅத்துன் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணாங்க. இதுல 1925ல. ஷேக் ஜமா டாபிக்ல எங்கன்னு வரல. மஜ்முஅத்துல் கஸஸியா கலெக்ஷன் தான், ஒரு கதை இல்ல. கதை கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணாங்க 1925ல ஷேகுல் ஜமாஅத்துன் அப்படின்னு சொல்லி. நான் அடுத்தது யோசிக்கிறேன். ஷேக் ஜமாத்துன்னா ஒரு ஷேக் வந்து ஒரு ஜமாத் அப்படின்னா ஏன் சொல்லணும்? படிச்சா தெரியும். சாஃபரைலா ஃபரன்சியா ஹலாஃபியா சுவைசீரா ஓ சுவைசீரா எங்க பார்த்தானாரு பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? பிரான்ஸ்ல பிரான்ஸுக்கு போனாரு. சுவைசீரால 2 வருஷம் இருந்தாரு. வக்கல அரபில் பிரெஞ்சையும் அங்க கத்துக்கிட்டாரு. வகத கிராத்துல அதபுல் அரபி ரூசி அதல் அரபியா முக்தலிஃபா. ஸோ ஒரு அரபு ரூசியும் படிச்சாரு, மற்ற லாங்குவேஜஸ் படிச்சாரு. தசரபில் அதபில் ஃபரன்சி மூபாசான் அதபியின் ரூசி மூபாசான் தசரபில் அதபில் ஃபரன்சி மூபாசான் அரபியன் ஃபரன்சி ரெண்டுமே பிரெஞ்சு லிட்ரேச்சர் தான். تشيكوف وطول جنيف وغيرها. தசர் அதபில் ஃபரன்சி மூபாசான், அதாவது 2 பிரெஞ்சு அதபியீனல் ஃபரன்சியை அதபியன் ஃபரன்சி 2 அரபிக் லிட்ரேச்சர் பர்சன் 2 பேர் யார் யாருன்னா இந்த அவங்க பேர் பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேர் வாயில் நிற்காத போல தெரியுது. சரி, உங்க 2 பேரோடையும் அசராத் இருந்துச்சு, நல்லா இருந்தாலும் சொல்லலாம். ஒரு ஜார்ஜ் தகுதி அவார்ட் வாங்க 1923ல. இந்த வருஷம் தான் முக்கியம். وحصل محمود تيمور على جائزة دولة التسجيل அவார்டு வாங்குறாரு في الأدب المجموعة كل عام بخير. அந்த இதுக்கு தான் வாங்குறாரு. வருஷம் 1954 தானே, இதுல இல்லையா? தஸ்ஜி அவார்டு இல்ல அவார்டு 1954 இல்ல. இந்த கிதாப் எழுதுனது தான் 1954. கிதாப் எழுதுன 1954, அவார்டு எப்பன்னு தெரியல. وانتخب علوم مجموع اللغة العربية ظل في هذا المنصب حتى انتقل إلى الله 1973ல வஃபாத் ஆனாரு. வஃபாத் ஆகிற வரைக்கும் மஜ்முஅ லோகத்தில் அரபியா மெம்பரா இருந்தார். ஓகே, அப்புறம் அவருடைய முல்லஃபத் மக்தூப் அல் ஜபீன். அர்த்தம் என்னன்னு தெரியுமா? மக்தூப் அல் ஜபீன்னா என்ன? ஜபீன்னா என்ன? அர்த்தத்தை வச்சு கிதாப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜபீன்னா என்ன? ஜபீன் அப்படின்னா நெற்றிக்கு சொல்லுவாங்க. ஜபீன்னா என்ன? நெத்தி தான். அப்ப மக்தூப் அல் ஜபீன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் வருது. தலையின் மீது எழுதப்பட்டதுன்னா தலையெழுத்தா இருக்கலாம். அப்புறம் ஃபிரௌனு சகீர், ஃபிரௌனுல் அகீர் யார் அப்படின்னு பார்க்கணும். சரி, அப்புறம் பார்ப்போம். இப்னு ஜலா, இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்னு ஜலா ஞாபகம் இருக்கா? ஆனா இப்னு ஜலா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். யாரு? ஹஜ்ஜாஜ் தான் ஃபர்ஸ்ட் ஊருக்கு வரும்போது சொல்லுவாரு. இங்கேயுமே இது ஒரு மஸ்ரை தபீலத்துன்னு ஹஜ்ஜாஜை பத்தி எழுதின மஸ்ரைய டிராமா தான் இப்னு ஜலா. அப்புறம் ஷேக் சையத் அபீத் தான். டால மாத்தி டைப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, இருக்கட்டும். அப்புறம் ஃபிதா தம்சீலியத்து தால் ஃபல்சஃபத்துல் இஸ்லாஹ் வ தல்ஹியா. இஸ்லாஹ் தல்ஹியா பத்தின ஒரு பிலாசபி புக்கு தான் ஃபிதா. நிதால் மஜ்ஹூல்லாம் கசியோட ஃபேமஸான புக். புக்குமே இதான் நினைக்கிறேன். ஒரு இதுல வரும் இல்லையா? நிதால் மஜ்ஹூல், சலா மஹிபிரி, இதெல்லாம் முக்கியமான புக்கு. நிதால் மஜ்ஹூல், கதா, ஹஃப்லத்து ஷாஹி, சக்கருல் குரைஷ், இஃபாவுல் அலீலா, அபு அலல் ஃபனான், குல்லு அமீன் அன்தும் பிஹைர். இது ஃபன்னுல் கசஸுக்கு ஃபன்னு ஒன்று எழுதியிருக்காரு போல.
அல் கிதுபு ஃபில் கிதுப் அப்படின்னா என்ன? அல் கிதுபோல கிதுபுன் ஃபில் கிதுப் அப்படின்னா கிதுபுன் பொய்யில பொய். இந்த சல்வா பின் முஹைரி இப்படிங்கலாம் முக்கியமான புக்கு. யசூர் ஹயாத்துல் ஃபத்தாத் யுசவ்விர் ஹயாத்துல் ஃபத்தாத்தி அராத உம்முஹான் தத்திம்ம தர்பியத்தஹா அலல் ஃபதீலா. இது ஒரு யங் விமனோட லைஃப் சம்பந்தப்பட்டது எழுதியிருக்காரு. அராத உம்முஹா அந்த தத்திம்ம தர்பியத்தஹா அலல் ஃபதீலா. அந்த பொண்ணை வளர்க்கறத அவங்க அம்மா நிப்பாட்டணும்னு எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் முடிக்கணும். தத்திம்மன்னா நிப்பாட்டணும்ன்றது இல்லை, ஃபுல்லா வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரு யங் லேடியை பத்தின கதை தான் சல்வா பின் முஹிப்பர் இருக்கட்டும். ஹவால் ஹாலிதா தான் ஞாபகம் இருக்கா? யாரோடதுன்னு சொன்னேன், நீங்க எழுதியிருக்க மாட்டீங்க, இங்க வருது. அந்தராபுலா, அந்தராபுலாவுடைய ஸ்டோரி. யாரோட ஸ்டோரி? இப்னு ஹஜ்ஜாஜுடைய ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு, அந்தராபுலா பத்தி ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் முன்பிதான் யோமுல் ஹமர். ஓ, இம்ரோல் கைஸ்தப் இது இங்கே வந்துச்சு நினைக்கிறேன். யோமுல் ஹமர் இல்லையா? நீ நோட் பண்ண ஞாபகம் இருக்கு. ஓகே, அலியோமுல் ஹமர் இம்ரோல் கைஸ்னை பத்தி. அலியோமுல் ஹமர் ஏன் ஒரு பேர் வச்சாருன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை இம்ரோல் கைஸ் சொல்லியிருப்பாரு. இப்போ இங்க ஆனா இப்னு ஜலான்னு சொல்லிட்டு ஹஜ்ஜாஜ் சொன்ன அதே வார்த்தையை இவர் சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி யௌமல் ஹம்ருன்னு சொல்லி இப்னு கைஸ் சொல்லியிருப்பார். எப்ப சொல்லியிருப்பார்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒன்னாம் நீங்கள பரிச்சை சார், எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? கரெக்டா? அவங்க அப்பா கொலை பண்ணப்பட்டப்போ சபதம் எடுப்பார். குடிச்சிட்டு அது இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன், இப்படி பண்ணுவேன், ஓய மாட்டேன்னு சொல்லி நல்லா வீரவசனம் பேசுவார். 2 3 லைன்ல வரும். அதுல பேசிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார், அல் யோம ஹம்ர கதான அம்ரு அப்படின்பார். இன்னைக்கு குடிப்போம், மத்ததான் நாளைக்கு பாத்துக்குவோம் அப்படின்பார். கடைசியில ஒரு சின்ன காமி மாதிரி அந்த வார்த்தையை இது சொல்றாரு, இன்னொரு சொல்றேன். இது சொன்னதோட ரிலேட் பண்ணிக்கிட்டா அந்த கிதாபும் மறக்காது, ஆளும் மறக்காது, சம்பவமும் மறக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அல் மஹ்பஹு ரகம் 13. ஏன் 13? 13 நம்பர். மஹ்பானா என்ன வரும்? இந்த மஹ்பானா அந்த ஒளிஞ்சுக்கிற இடம், ஹைடிங் பிளேஸ். அதான் அல் மஹ்பா. மஹ்பா ரகம் 13. நீங்க எப்படி புரிஞ்சுக்கங்கன்னா 13 நம்பர் வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரைப்படமா ஞாபகம் வச்சுக்கலாம். 13 நம்பர் வீடு. அத்ரு வ துஹான் மக்காலாத்து ஃபில் நக்தில் முஸ்லிம். அத்ரு வ துஹான் அப்படின்னா புரியுதா? அத்ரு வ துஹான்னா என்ன? அத்தர்னா நார்மல் அத்தர் தான். துஹான்னா ஸ்மோக்கிங். ஸோ அத்தர் ஸ்மெல்லும் ஸ்மோக்கிங் ஸ்மெல்லும். இது எதை பத்தி எழுதியிருக்காருன்னா சொசைட்டியை திட்டி நக்கது பண்ணி எழுதியிருக்கிறார். ஸோ சொசைட்டில நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது இல்லையா? அப்படி எழுதியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அத்தர் மனமும் இருக்கு, ஸ்மோக்கிங் ஸ்மெல்லும் இங்க இருக்கு. எதுல? சொசைட்டில. அப்புறம் அபுல் ஹவுல். அபுல் ஹவுல் யாருக்கு சொல்லுவாங்க? ஷிஃபா ரோ அபுல் ஹவுல் இத்தீர். இது அபுல் ஹவுல் இத்தீர்னா ரெஹலாத்துக்கு இல்ல அமெரிக்கா فرنسا وسويسرا اسلوب القصصيல இவர் பண்ண டிராவல்ஸ்ல அபுல் ஹவுல் எத்தீர். ஓ, இவரை தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அபுல் ஹவுல் ஃபிளையிங்னு அர்த்தம். எங்கெங்க ஃபிளை பண்ண? தார எத்தீருனா என்ன? தாயிரானா என்ன? ஏரோப்ளைன். ஞாபகம் இருக்கு இல்லையா? தார எத்தீருனா ஃபிளை பண்றது, பறக்கிறது. ஸோ அபுல் ஹவுல் ஃபிளையிங் அப்படின்னா ஸோ டிராவல் பண்ணியிருக்காரு. எங்க? அமெரிக்காக்கு, பிரெஞ்சுக்கு, சுவைசிராக்கு. உஸ்லூபில் கசசியில எழுதியிருக்கிறாரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு புரிஞ்சிடும். பிரெஞ்சுல தானே சுவைசிராவும் இருக்குன்னு பார்த்தோம். பிரெஞ்சுக்கு போனாரு, அங்க சுவைசிரா 2 வருஷம் தங்கினாருன்னு பார்த்தோம் இல்லையா? இருக்கட்டும். சரி, ஊருக்கு ஒரு கிதாபுக்கெல்லாம் ஓரளவு நமக்கு புரியுது. அடுத்து நம்மள புரிய சொல்ல நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.